நடக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி 4வது முறையாக எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டியிடுகிறது. ஒரு மாற்றத்தை முன்னிறுத்துகிற நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு மாற்று அரசியலை தர வேண்டும் என்ற நோக்கத்தோடும் நாம் அரசியல் செய்வது அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கானது என்கிறது இந்த மண்ணில் உள்ள மக்களுக்கு நினைவுறுத்தும் வகையிலும் தொடர்ச்சியாக இதற்கு முன்பு இங்கு ஆண்டு கொண்டிருக்கிற கட்சியோடு இணைந்து அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியாது என்பதனாலே எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் தொடர்ச்சியாக 4வது முறையாக தனித்து நிற்கிறோம். இந்த தென்காசி தொகுதி இந்த முறை 4 முனை போட்டி நடக்கிறது. இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிற வேட்பாளர்கள் யார் யார் என்பது உங்களுக்கு தெரியும். எந்த கட்சியிலிருந்து நிற்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த நிற்கிற வேட்பாளர் கட்சிகளுக்கெல்லாம் நீங்கள் ஏற்கனவே வாக்கு செலுத்தி இருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட 17 தேர்தல் திமுக ஓட்டுப்படாத தேர்தல் கிடையாது, அதிமுக ஓட்டுப்படாத தேர்தல் கிடையாது, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பிஜேபிக்கு ஓட்டுப்படாத தேர்தல் கிடையாது. இப்படி எல்லா கட்சிக்கும் அவருடைய வேட்பாளருக்கு நீங்க வாக்கு செலுத்திருக்கீங்க. இத்தனை முறை வாக்கு செலுத்திய பிறகும் இன்றைக்கும் குடிநீர் இல்லாத இந்த நிலையை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நம்ம ஊர்ல உண்மையிலே சுத்தி இருக்க பக்கத்துல இருக்க எல்லா ஊருக்கும் வந்துருச்சு. நம்ம ஊருக்கு அந்த சிரமம் நாங்க போன முறை வந்தப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க, கேள்விப்பட்டோம். கட்டாயம் இதுவரை எத்தனை பேருக்கு நம்ம ஓட்டு போட்டோமோ, ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி யாருமே செஞ்சு கொடுக்கல. இதுல நமக்கு இருக்கிற சிக்கல் எந்த தொகுதிக்குள்ள இருக்கோம்னே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு முனையில வந்து மாட்டிக்கிட்டோம். அங்கிட்டு போனா அவன்கிட்ட வா, இங்கிட்டு போனா இவன்கிட்ட வா மாதிரி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இதை செய்து தர முடியவில்லை. அப்படிங்கும் போது நம்ம எதுக்கு ஓட்டு போடுறோம் அப்படிங்கிற சிந்தனைக்கு வர வேண்டிய அவசியம் இருக்குது. அப்ப எதை நம்பி வாக்கு செலுத்துறோமோ அவர்களெல்லாம் நம்மளை ஏமாற்றி நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்ட பிறகு உங்களிலிருந்து ஒருவராக வந்திருக்கிற எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு நீங்க ஆதரவு கரம் திரட்ட வேண்டும். போன எம்எல்ஏ எலெக்ஷன் நல்ல ஒரு ஆதரவு கொடுத்தீங்க. அதே விட உள்ளாட்சி தேர்தலில் எங்க அண்ணன் சேவத்திரை பாட்டிருக்கிற போதும் மிக சிரமம் எடுத்து உங்களோட வாக்குகள் அனைத்தையும் செலுத்துறீங்க. அந்த உள்ளாட்சி போலவே மனதில் கொண்டு நிற்பது மதிவாளன் அப்படிலாம் நினைக்காம எங்க அண்ணன் சேவத்திரை தான் நிக்கிற மாதிரி நினைச்சு இந்த முறை இன்னும் கூடுதலா முழு வாக்கையுமே நீங்க மைக் சின்னத்துல போடணும். நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, போன முறை அண்ணன் சேவத்திரை நிற்கும் போதும் சரி, அதுக்கு முன்னாடி நான் நிற்கும் போது எம்எல்ஏக்கு நிற்கும் போது நாங்க விவசாயின்னு ஒரு சின்னத்தை எடுத்துட்டு வந்திருந்தோம். இப்ப அந்த சின்னம் இல்லாம மைக்குன்னு ஒரு சின்னம் கொண்டு வந்துருக்கோம். ஏன் இந்த சின்னம் மாறுச்சு அப்படிங்கறத மட்டும் நீங்க யோசித்து பார்த்தாலே இந்த அரசியல் வெல்லணும் வெல்லக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு அரசியல் கட்சி தனிச்சு போட்டியிடவே கூடாது அப்படின்னு எல்லா கட்சிக்காரும் சேர்ந்து திட்டமிடுறான். தனிச்சு போட்டிட்டு அவன் வாக்கு வாங்கிட்டான்னா இந்த கூட்டணி வச்சுக்கிற அரசியல் தோத்து போயிடும். முதல்ல கூட்டணி எதுக்கு? தனித்தனியா கட்சி, அப்புறம் என்னது கூட்டணி அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கு. அதை எழுப்புவதுதான் நாங்க தனியா நின்றுகிட்டே இருக்கோம். ஒருவேளை கூட்டணி வச்சு இந்த ஜாதியோட கூட்டணி, இந்த மதத்தோட கூட்டணி, இந்த திராவிடத்தோட கூட்டணி, இந்த இந்திய கட்சியோட கூட்டணி, இப்படி கூட்டணி வச்சுதான் ஜெயிக்கணுங்கிற நிலைமை வந்தா அப்படி மக்களை ஏமாத்தி தான் ஜெயிக்கணும்னா ஜெயிக்க வேண்டிய அவசியம் தோத்துட்டே போயிடலாம். அப்படி ஒரு வழக்கமான அரசியலை 10ஓட 14 பன்னிக்குட்டியா இருக்கிறத விட தனியா புலிக்குட்டியா நிக்கிறதா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா தனிச்சு நின்றுகிட்டே இருக்குது. இல்ல கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு எல்லோரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. வர மறுத்துக்கிட்டே இருக்கிற காரணத்தினாலே இந்த முறை சின்னம் பறிக்கப்பட்டு மைக் சின்னம் இருக்குது. அப்ப மாற்றத்தை விரும்புகிற நீங்கள் எங்களுக்கு இது வேணும், இது வேண்டாம், இல்லை வேணும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு எம்எல்ஏ எங்களுக்கு இப்படி இருக்கணும், ஒரு எம்பி எங்களுக்கு இப்படி இருக்கணும், ஒரு பஞ்சாயத்து தலைவர் இப்படி இருக்கணும், ஒரு ஒன்றிய மாவட்ட கவுன்சிலர் இப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க மாற்றத்தை விரும்புற நீங்க மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு கட்டாயம் இந்த முறை வாக்கு செலுத்துங்க. மைக் சின்னம் ஓட்டு பெட்டியில 8வது சின்னமா இருக்குது. நீங்க இந்த சின்னம் இதான் முதல் முறையா வந்திருக்குது. நாம இதனால கொஞ்சம் கவனம். ஏற்கனவே விவசாயத்துல முதல் வரும்போது பேலட்ல பார்த்தா தெரியாத மாதிரியே வச்சிருந்தாங்க. 10 தடவை ஜெராக்ஸ் எடுத்து சாலைக்கு சாவ போறவங்க கிளம்ப உடம்பு மாதிரியே கிடந்தது. இந்த வட்டம் அப்படி இருக்காம இருக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனா நல்லா கொண்டு வரான்னு எதிர்பார்க்கிறோம். அதனால கொஞ்சம் நேரம் எடுத்து கவனம் எடுத்து சிரமம் எடுத்து தேடி இந்த மைக் சின்னத்துல உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள். கட்டாயம் நீங்கள் செலுத்த போற வாக்கு இந்த முறை வெற்றி கொண்டை தொட்டு கொண்டு வந்து சேர்க்கும். ஏன்னா இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு நல்ல வாய்ப்பு இருப்பதாகவே எல்லா இடத்திலும் எல்லா இடத்திலும் பேசுறாங்க. நான் போன முறை நின்றதை விட இந்த முறை உண்மையிலே சொல்றேன், ஒவ்வொரு நாளும் ஒரு 2000 3000 4000 கலெக்ஷன் பண்ணிட்டு தான் போய்கிட்டே இருக்கேன். எது ஓட்டு கட்டு வர நாங்க அடுத்தவங்களுக்கு துட்டு கொடுத்தா ஒரு அரசியல் பார்த்திருக்கீங்க.
ஓட்டு கேட்டவர் எனக்கு துட்டு கொடுத்து போயிட்டு வா தம்பி அப்படின்னு அனுப்புகிற காட்சி இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் நடந்துகிட்டே இருக்கு. நேத்தெல்லாம் ராஜபாளையம் தொகுதி ஓபி சுந்தரராஜ இடத்துல போனோம். உண்மையிலே ஒரு ஒரு முண்டியல்ல ஒரு பாப்பா வந்து காசு சேர்த்துட்டே இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 2300 ரூபாய் சேர்த்து அந்த காசை சும்மா பேர மட்டும் சொல்லி நான் ஒரு கோயிலுக்கு மாலை சாமி கூட போயிருந்தேன். என் வண்டியில கொடுத்துட்டு அப்படியே போயிடுச்சு. ஒரு ஐயா வந்து ஒரு 1000 ரூபாய் இல்ல நான் தொகுதிக்கு கொடுத்துருங்க, இங்க உள்ள இந்த ஊருக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொக்கராமத்துல கூட்டம் இல்ல நான் அங்க கொடுத்துட்டேன், நீங்க கையில வச்சுக்கோங்க செலவுக்கு அப்படின்னு ஒரு 5000 ரூபாய் கையில கொடுத்துட்டு போறாங்க. இப்படியான காட்சி இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி வெல்லணும்னு சொல்லி எங்களுடைய மூத்தவங்க, எங்களை பெத்தவங்க, எங்களுடைய மாமன் மச்சான், எங்களுக்கு வயசுல மூத்தவங்களுக்கு அந்த சிந்தனை வந்துருச்சு. ஏன்னா நாம் தமிழர் கட்சினா யங்ஸ்டரு சின்ன பையங்களா இருப்பாங்க, காலேஜ் படிக்கிறவங்க மட்டும் தான் ஆதரிப்பாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருந்ததுல அதை இந்த தேர்தல நம்ம தொகுதி உடைச்சுக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஒருவேளை மாற்றத்தை நம் மக்கள் விரும்பிட்டாங்களா அப்படின்னு தெரியல, இல்ல எதிரில நிற்கக்கூடிய வேட்பாளரோட மனநிலையான்னு தெரியல. நம்ம பக்கம் இந்த சொல்ற மாதிரி காத்து நம்ம பக்கம் வீசுது. ஜெயிச்சுட்டோமாரா அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் இன்னும் ஒரு மாசத்துல வந்து சேரும். கண்டிப்பா நவம்பர் 19 நடக்கிறதுல வாழவந்தாள்புரத்துல இருக்கக்கூடிய இந்த பூத்துல விழுந்த வாக்குகள் அனைத்துமே நாம் தமிழரோட மைக் சின்னத்துக்கான வாக்குகளா இருக்கணும். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, என்னென்ன சின்னம் நிக்குது, அந்த சின்னங்கள் என்னெல்லாம் நம்மகிட்ட பேசியிருக்கு, இன்றைக்கு யாரோடெல்லாம் கூட்டணி வைத்திருக்கிறது, எதையெல்லாம் பேசுகிறது, முரண்பாடு கொண்டவரோடு கூட்டணி வைத்துக் கொண்டு வருகிற அந்த சின்னங்களை ஒதுக்கிவிட்டு குறைஞ்சபட்சம் ஓட்டு போட்டும் செய்யாத அந்த சின்னங்களை ஒதுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு பயம் வர்றதுக்காக நம்ம ஒழுங்கா செய்யலனா புதுசா அவர்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க நம்ம மக்கள், அதனாலதான் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாகணும் அப்படிங்கிற நம்பிக்கைக்காவது அந்த பயத்திற்காவது நீங்கள் மைக் சின்னத்திற்கு வாக்களிங்கள். நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் உங்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கான வாழ்வை காக்கும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நமது சின்னம் மைக் சின்னம், மைக் சின்னம், மைக் சின்னம்.